அதாவது மக்கள் மதுபானம் குடிக்கக்கூடாது, மதுன்னா அருந்தக்கூடாது, மது வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு மதுவை பற்றி ஒரு தவறான பிரச்சாரம் பரப்பப்படுகிறது. எதனால் அப்படின்னா, நாம் குடிக்கிற மது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கேடு, வீட்டுக்கும் கேடு தான். காரணம் என்னென்னா, நம்ம குடிக்கிற மது தான் காரணமே தவிர, நாம் எந்த மதுவை குடிக்கிறாங்களோ மக்கள், அந்த மது தான் காரணமே தவிர, உண்மையிலே மது என்பது நல்லது தான். இயற்கையான மது இருக்குது பாருங்கள், அது நல்லது தான். ஆனால் இவங்க விற்கிற மதுபானம் எதுவாக இருக்குது? ஆல்கஹால், கெமிக்கல் இதெல்லாம் கலந்த மதுபானமாக இருக்கிறது. அதனால் இந்த மதுபானம் என்பது உடம்புக்கும் இது மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. வேறு இயற்கையான மதுபானங்கிறது இங்கே கிடைக்கிறதே கிடையாது. இயற்கையான மதுபானங்கிறது என்னது? கல், தென்னங்கல், பனங்கல், அப்புறம் திராட்சை, ஒயின், இந்த மாதிரி இயற்கையான மதுபானம் நிறைய இருக்குது. அது உடம்புக்கு கேடு விளைவிக்காது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, செயற்கையான மதுபானத்தை விற்கிறதுக்காக, அதோட விற்பனைக்கு எந்த குறைவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செயற்கையான மதுபானம் மட்டும்தான் இங்கே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இயற்கையான மதுபானம் இங்கே இருந்ததுன்னா மக்கள் எல்லாருமே இயற்கையான மதுபானத்தை நோக்கி போயிடுவாங்க. ஏன்னா இயற்கையான மதுபானம் என்பது உடம்புக்கு கேடு தராது. அதனால் மக்கள் எல்லாமே இயற்கையான மதுபானத்துக்கு போயிடுவாங்க. கல்லெல்லாம் இங்கே விற்கிறதுக்கு தாராளமாக அனுமதி, அது மாதிரி தென்னங்கல் விற்பதற்கு தாராள அனுமதி, அது மாதிரி ஒயின், இப்படியெல்லாம் திராட்சை, ஒயின் இதெல்லாம் தயாரிப்பதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த செயற்கையான மதுபானம் இருக்குது பாருங்கள், அதை தயாரிக்க முடியாமல் போயிடும். இந்த செயற்கையான மதுபானங்கிறது கொஞ்சம் செலவில் இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய வழிமுறை இருக்குது. ஒரு பீர் தயாரிக்கணும்னா அதுக்கு ஒரு 6 மாதம் அது நிறைய நடைமுறையில் கடந்து அதுக்கப்புறம் தான் அது பீராக மாறும். குவார்ட்டர் இதெல்லாம் அதுக்கு நிறைய கால அளவுகள்லாம் இருக்குது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 6 மாதம் அது முன்னாடிலாம் அதை பதப்படுத்தணும். ஒரு 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் தான் அது மதுவாக மாறும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. குறிப்பிட்ட கெமிக்கல்ஸை கலந்துட்டா போதும். ரசாயன கெமிக்கலை கலந்துட்டாக்கா ஆல்கஹாலை கலந்து அதை உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு அது உடம்பை அப்படி காலி பண்ணக்கூடியது, உடம்பை அழிக்கக்கூடிய மதுபானங்களாக இருக்கிறது. அதனால தான் மக்கள் உடனே என்ன நினச்சிட்டாங்க, மதுனாலே இப்படி தான் உங்களுக்கு உடம்பை அழிச்சிரும், மதுனாலே மதுபானம் என்றாலே உடம்பை அழித்து விடும் அப்படின்னு நினச்சி மதுவுக்கு எதிரான தவறான புரிதலை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால் மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுங்கிற அப்படின்னு அப்படி கிடையாது. மது நல்லது தான். அது ஆண்களும் பெண்களும், இயற்கை மதுபானம் என்பது உடம்புக்கு நல்லது. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாருமே குடிக்கலாம். குடும்பமாக உட்கார்ந்தே குடிக்கலாம். அப்படி தான் கடந்த காலங்களில் குடிச்சிருக்காங்க. அது இயற்கை மதுபானமாக இருந்தால் அது உடம்புக்கு நல்லது. அதனால் அதை குடிப்பதற்கு யார் வேணாலும் குடிக்கலாம். இங்கே இப்போ பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் குடிக்கலாம், பெண்கள் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஏன்னா ஆண்களை கட்டுப்படுத்த முடியல, அவங்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முடியல, பெண்களை தான் கட்டுப்படுத்த முடியும். அப்போது யாரை குடிக்காமல், யாரை இப்போ சரி பெண்களாவது குடிக்காமல் இருக்கட்டுமே, ஆண்கள் தான் அழிஞ்சு போகிறாங்க, குடித்து அழிஞ்சு போகிறாங்க, சரி ஆண்களை கட்டுப்படுத்த முடியாது, அவங்க குடிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு சொல்கிறாங்க. பெண்கள்கிட்ட சொன்னால் அவங்க கேட்பாங்க, அவங்கள கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற இது அதனால் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்க பலவீனமாக இருக்கிறதுனால, அவங்க வீட்டோடு இருக்கிறதுனால இப்படி நிறைய பெண்கள் சொன்னால் கேட்பாங்க. எல்லா கட்டுப்பாடுகளையும் பெண்கள் மீது திணிக்கிறாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் கட்டுப்பாடாக இருந்துட்டால் அதனால் ஒரு கட்டுப்பாடை நிலைநாட்டி விடலாம் அப்படின்னு நினச்சி பெண்களை குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ அதுவும் மீறப்படுகிறது. அதனால் இயற்கை மதுபானத்தை இங்கே நாம் அனுமதித்து விட்டால் மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு இருக்குது. செயற்கை மதுபானமே இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை மதுபானம் இங்கே கிடைக்குது. மக்களே அதை தயாரிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லது அரசாங்கமே அதை தயாரித்து முறைப்படி, அதாவது உடலுக்கு கேடு இல்லாத இயற்கை மதுபானத்தை விற்க அனுமதித்து விட்டால் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாருமே குடிப்பாங்க. குடிக்கிறதுனால ஒன்றும் இல்லைப்பா, உடம்பு கெட்டு போகாது, உடம்புக்கு நல்லது, இயற்கை மதுபானத்தை குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற புரிதல் வரும்போது, அப்போ மதுபானம் என்பது நல்லது, மதுபானம் நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு கிடையாது, குறைவான விலையிலையும் கிடைக்கணும். அப்புறம் அதை முறைப்படுத்தணும். ஒருத்தருக்கு இவ்வளவு தான், ஒரு நாளைக்கு இவ்வளவு தான், அல்ல ஒரு வாரத்துக்கு இவ்வளவு தான், எல்லாருமே குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதுபானம் குடிக்க விரும்புகிற அத்தனை பேரும் குடிப்பதற்கு இங்கே தடையே இல்லை அப்படின்னா, அப்போது ஒரு கட்டுப்பாடை வச்சிடலாம். குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு பெருகிடுச்சு. இயற்கை மதுபானம் என்பதால் அது உடம்புக்கு எந்த கேடும் தராது என்பதால் குடிப்பவர்களின் எண்ணிக்கை இந்த நாட்டில் அதிகமாகிடுச்சு, பல மடங்கு அதிகமாகிடுச்சு. குடிக்காதவர்கள் எண்ணிக்கை தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கட்டுப்பாடை வச்சிடலாம்.
என்னென்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு பாட்டில் தான், ஒரு பாட்டில் கல் அதுதான் தருவாங்க, 1 லிட்டர் கல் தான் தருவாங்க, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகளை விதிச்சிடலாம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இயற்கை மதுபானம். அதே நேரத்தில் வந்து அதில் கட்டுப்பாடு நம்ம விதிக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு 1 லிட்டருக்கு இவ்வளோ தான், ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு இத்தனை லிட்டர் தான் அப்படின்னு கட்டுப்பாடுகளை விதிக்கும்போது எல்லாருமே பெரும்பாலானவர்கள் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து அரசாங்கத்துக்கு நல்ல விற்பனை வாய்ப்பு வேறு. அதில் கட்டுப்பாடுகள் விதித்தால் கூட அரசாங்கத்துக்கு நல்ல வருமானமும் வரும். எவ்வளோ தான், வாரத்துக்கு இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு சொன்னால் கூட அரசாங்கத்துக்கு வர்ற வருமானத்தில் எந்த பஞ்சமும் இருக்காது. கட்டுப்பாடுகளை விதித்து மக்கள் அனைவரும் குடிப்பதற்கு அனுமதி கொடுத்து கட்டுப்பாடுகளையும் விதித்து விற்கும் பொழுது அரசாங்கத்துக்கு வர்ற வருமானங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இயற்கை மதுபானம் என்பதால் எல்லாருமே பெரும்பாலானவர்கள் குடிப்பதற்கு எந்த வித தடையும் இல்லை. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, உடம்பு ஒன்றும் கெட்டு போகாது, வீட்டோட பொருளாதாரம் ஒன்றும் பாதிக்காது, அதோட விலையும் ரொம்ப ஒன்றும் அதிகம் கிடையாது, உடம்புக்கு அது நல்லது தான். அதனால் குடும்பமாக உட்காந்து குடிக்கலாம். இயற்கை மதுபானம் என்றால் அது குடும்பமாகவே உட்காந்து குடிக்கலாம். அந்த காலத்தில் அப்படி தான் குடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கல்லெல்லாம் வந்து கல், பனங்கல் அதெல்லாம் வந்து வீட்டில் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே குடிச்சிருக்காங்க. அதனால் இயற்கை மதுபானத்தில் வந்து ஒரு சமத்துவம் இருக்கிறது, மது சமத்துவம். அது ஆனால் இந்த கெமிக்கல் இது இருக்குது பாருங்கள், இது வந்து உடம்பு கேடு. அதனால் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் வந்து குடிக்கிறதில்ல, உடம்பு கேடு என்பதால் பெண்களில் பெரும்பாலானோர் குடிப்பதில்லை. ஆண்களையும் குடிக்கக்கூடாது என்கிறார்கள். ஆண்களுக்கும் அது கேடு. இப்போ மது அருந்துவதே ஒருவருடைய ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் தன்னுடைய உடலையே அழிச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒழுக்கக்கேடான விஷயம். அப்படி தான் பார்க்கப்படுகிறது. உடம்புக்கு எதுவும் ஆகாது, மது அருந்துவதால் உடம்புக்கு எதுவுமே ஆகாதுன்னா அது ஒழுக்கக்கேடான விஷயமாகவே யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ இயற்கை மதுபானம் குடிப்பதற்கு இங்கே அனுமதி அளித்து விட்டால் குடிப்பவர்கள் பன்மடங்கு பெருகி விடுவார்கள். இப்போ வந்து தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை மதுபானத்தை விற்க அனுமதித்து விட்டால், அதாவது செயற்கை மதுபானம் இப்போ கிடைக்கிற அந்த பியரு, குவார்ட்ரு, பிராண்டி எதுவுமே கிடைக்காது தமிழ்நாட்டில். ஒன்லி வந்து தென்னங்கல், பனங்கல், அப்புறம் ஒயின், திராட்சை ஒயின், இன்னும் வேறு இயற்கை மதுபானம் ஏதாவது உடம்புக்கு நல்லது செய்கிற இயற்கை மதுபானம் விற்க அனுமதித்து விட்டால் இந்த தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு 6 கோடி பேராவது குடிப்பாங்க. அப்போ அந்த 6 கோடி பேரையும் தாராளமாக குடிக்க அனுமதிக்காமல் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு, வாரத்தில் இத்தனை லிட்டர் தான் ஒரு வீட்டுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாக்கா அப்போது விற்பனையும் வந்துடுது. விற்பனை அரசாங்கத்துக்கு நல்ல இன்னும் பல மடங்கு லாபம். அதே நேரத்தில் அவங்களுக்கு கட்டுப்பாடையும் விதிக்கலாம். கட்டுப்பாடையும் விதித்து பல மடங்கு லாபத்தையும் அரசாங்கம் பார்க்க முடியும். அதனால் குடிக்கிறதுனால ஒரு வீட்டோட பொருளாதாரமும் பாதிக்கப்படாது, அந்த வீட்டில் உள்ளவங்களோட உடல் நலனும் கெட்டு போகாது. குடிச்சு கல்லீரல் கெட்டு போய் செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மஞ்சக்காமலை வந்து செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அது செயற்கை மதுபானத்தால் தான் அது சாத்தியம். ஆல்கஹால் கெமிக்கல்லாம் கலந்த இந்த பிஸ்கி, பிராண்டி, கோட்டர் இதனால தான் காரணமே தவிர இயற்கை மதுபானம் ஆகிய தென்னங்கல், பனங்கல், அப்புறம் வந்து திராட்சை ஒயின், அப்புறம் இன்னும் நிறைய பழங்களை வச்சு நிறைய மதுபானத்தை உருவாக்க முடியும். அதனால் உடம்பு கேடு கிடையாது. அதையெல்லாம் விற்க அனுமதித்து விட்டால், அதை அரசாங்கமே முறைப்படி பொறுப்போடு அக்கறையோடு உடம்புக்கு கேடு எதுவும் வராத வகையில் தயாரித்து விற்றால் இந்த தமிழ்நாட்டில் 6 கோடி பேரோ அல்லது 5 கோடி பேரோ குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பல மடங்கு லாபத்தையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் அரசாங்கம் வந்து லாபத்தை மட்டும் பார்க்காம அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு, இயற்கை மதுவாக இருந்தாலும் அதிலும் ஒரு கட்டுப்பாடை விதிக்கலாம். வாரத்துக்கு இவ்வளோ தான் ஒருத்தருக்கு அந்த அட்டையை கொடுத்துருவாங்க. அந்த அட்டையை காட்டினா தான் உனக்கு வந்து இந்த வார கோட்டா உனக்கு இந்த இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்போ வந்து அரசாங்கத்துக்கு நல்ல விற்பனை வாய்ப்பு. இப்போ விற்பனை வாய்ப்பை காரணம் காட்டி தான் பனை மரத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை வளர்க்குறதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை, பனங்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பதில்லை, பதனி இறக்குவதற்கு இன்றைக்கி மக்களுக்கு வந்து வரவேற்பு இல்லை. காரணம் என்னென்னாக்கா அதெல்லாம் அனுமதித்து விட்டால் இந்த பியரு, குவார்ட்ரு, பிராண்டி இதோட விற்பனை பாதிக்கப்பட்டுரும், அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சி தான் கல்லுக்கெல்லாம் தடை விதிக்கிறாங்க. அப்போ இயற்கை மதுபானத்தை விற்க அனுமதித்து விட்டால் இங்கே குடிக்காதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சமத்துவமாகிவிடும். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாருமே வந்து குடிப்பது ஒன்றும் தப்பு இல்லை. வாரத்துக்கு குடும்பமாகவே உட்கார்ந்து குடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, உடம்புக்கு நல்லது தான். அப்படிங்கும்போது விற்பனையும் பலமாக இருக்கும், குடிப்பவர்களின் எண்ணிக்கையும் பல மடங்காக அதிகரிக்கும், விற்பனையும் பலமாக இருக்கும், அரசாங்கத்துக்கு வருமானமும் கிடைக்கும். அதே நேரத்தில் அதோட விலையும் குறைவாக இருக்கணும்.
அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி பியரு அப்புறம் இந்த மாதிரி கெமிக்கல் ஆல்கஹால்லாம் கலந்த ரசாயன மதுபானங்கள் வந்து அதனால் வருமானமும் குறைவு, உடம்பும் கெட்டுப்போகுது. மது அருந்தக்கூடாது என்கிற மதுவுக்கு கெட்ட பேர், மதுபானத்திற்கு கெட்ட பேர் வந்துருச்சு. இந்த பியரு குவார்ட்ரு பிராண்டி குடிப்பதால் மதுபானத்திற்கு கெட்ட பேர். மதுங்கிறது வந்து இயற்கையாக மனித வாழ்வில் உள்ள ஒரு மதுபானம் அருந்துவது என்பது மனித வாழ்வில் உள்ள ஒரு அங்கம், ஒரு பகுதி. அது வந்து என்றைக்குமே இருக்க தான் செய்யும். அது இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் எந்த மதுவை குடிக்கிறோம் அப்படிங்கிறது தான். உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை குடிக்கிறோம், அதுதான் தப்பே தவிர மது அருந்துவது தப்பு கிடையாது. உடம்புக்கு நல்லது செய்கிற மதுபானத்தை அருந்தினால் தவறே இல்லை.